இதுதாங்க வெண்ணெய் பழம்னு எனக்கே இப்போ தான் தெரியும். ஏன்னா நான் இதை அவகேடோன்னு தான் நினச்சிட்ருக்கேன். அதுதான் பேர், வேறு எதுவும் தெரியாது. ஆனால் இங்கே வந்து அவகேடம் வெண்ணெய் பழம் சொன்னாங்க. ஏன்னா தம்பி பழ வியாபாரம் பண்ணுறாங்க, அவங்க தான் வாங்கிட்டு வந்தாங்க. இது பார்த்திங்கன்னா கிலோ ரூ. 250. ஒரு பழமே 1/2 கிலோவுக்கு மேலே வரும், அவ்வளோ வெயிட் இருக்குது. நாங்கள் இந்த பழம் நல்லா பழுத்துருக்கு, அதெல்லாம் மற்றதெல்லாம் காய். இந்த கலரில் வந்தது பார்த்திங்கன்னா நல்லா பழமாக இருக்குது. இது ஒன்று மட்டும் கட் பண்ணலாம் பாருங்கள். உள்ள பழத்துக்குள்ளே பழம் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதுதான் விதை. அந்த விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிடணுமா, இதையும் எடுத்துடணும். நான் இதுக்கு முன்னாடி சென்னையில் இருக்கும்போது சாப்பிட்ருக்கேன். அது லைட்டாக புளிக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப சின்னதாக இருந்தது அது. இது பழம் ரொம்ப பெருசாக இருக்குது, ஆனால் ஒரு டேஸ்ட்டும் இல்லை. உண்மையிலே இது வெண்ணெய் பழம் தான். வெண்ணெயில் சாப்பிட்டா எந்த டேஸ்ட்டும் எப்படி இருக்காது, அது மாதிரி தான் இருக்குது இதுவும். இல்லைனா ஜூஸ் போட்டு குடிக்கலாம் ஏதாவது. அப்புறம் சாண்ட்விட்சுக்கு ப்ரெட்டு மேலே அந்த மயோனஸ் தடுவாங்கள்ல, அதுக்கு வேணால் கூட இது வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் ரொம்ப சத்தானது சொல்கிறாங்க, ஆனால் டேஸ்ட் எதுவுமே இல்லை. நான் இது வாங்கி ஜூஸ் தான் போட்டு, சுகர் அதிகமாக போடக்கூடாதுன்றதுல கொஞ்சமாக போட்டு குடிச்சிட்டேன். ஆனால் சத்தானது இல்லை, அதனால் ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு இது வேறு பேர் என்ன தெரியுது, வேறு எப்படி செய்யலாம் ஏதாவது தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஜூஸ் தான் போட்டு குடித்தோம், இல்லைனா இது சாப்பிடவே முடியாது, அந்த மாதிரி இருக்குது. வேறு இது எப்படிலாம் சாப்பிட்லான்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பேர் வேறு என்னன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள்.